கொஞ்சம் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ வந்து நம்ம வந்து சின்னமனூர் நகர அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நகர செயலாளருடைய மரியாதைக்குரிய பிச்சைக்கண்ணியோட அலுவலகத்தில் நிற்கிறோம். அவரை பற்றியான வந்து சமூக வலைதளங்களில் சில நாட்களில் வந்து தவறான செய்தி பரவி வந்துச்சு. அந்த பரவி வந்ததற்கு ஒரு முடிவு கட்டும் விதமாக வந்து அவருடைய துணைவியார் மரியாதைக்குரிய மகாலட்சுமி அவங்க வந்து இன்றைக்கி வந்து அனைவரையும் அழைச்சு, அதாவது பத்திரிகையாளர் மட்டும் இல்லை, இந்த நகரத்தில் இருக்கிற 27 வார்டு கவுன்சிலர்கள் அனைவருமே அழைச்சு, அதை வந்து என் கணவர் மேலே வந்து தவறு என்ன இருந்துச்சு, ஏன்ட்ட வந்து தவறான பாதுகாப்பு சொன்னாங்க, இந்த தவறுக்கு வந்து நான் உடனடியாக இருந்துட்டானா, எனக்கு வந்து இப்போட்டு இருந்தது என்னுடைய கணவருடைய பதவியை பதவின்றதுக்காக நடந்த ஒரு சதி திட்டம் போல எனக்கு இப்போ உண்மை தெரியுது. நான் அதுக்கு அவசரப்பட்டு ஏதாவது நடந்துச்சு. இனிமேல் வந்து எந்த தவறு நடக்காமல் என்னுடைய கணவர் வந்து இந்த கட்சி பதவியில் மக்களுக்கான சேவையை வந்து தொடர்ந்து நான் வந்து செய்யணும். அதுக்காக வந்து என்னுடைய தவறை தெரிந்து என் கணவரை வந்து நான் ஏற்று அவருக்கு வந்து ஒரு சேவை பணி கிடைக்குன்னு சொல்லி கட்சியினுடைய அண்ணா திராவிட கட்சியோட மேலிடத்துக்கு தெரியப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு வந்து பத்திரிகையாளர் அழைச்சி ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. அந்த நிகழ்வை இப்போ நம்ம வந்து பார்த்துருக்கோம். அதுபோக வந்து 27 வார்டுலேருந்து அந்த வார்டு கவுன்சிலர் அண்ணா திராவிட எல்லாருமே வந்திருக்காங்க. வார்டு செயலாளர் மாவட்ட தலைவர் நகர செயலாளரோட மனைவி பேசுகிறேன். இது உட்கட்சி பூசல்னாலையும் எதிர்கட்சி சதியினாலையும் இவ்வளோ தூரம் பிரச்சனைகள் வந்துருச்சு. எனக்கு எங்கள் வீட்டுக்காருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இதை இவ்வளோ தூரம் மீடியா பிரச்சனை கொண்டு வந்து எங்களை ரொம்ப இது பண்ணிட்டாங்க. இதை வந்து ஐயா எடப்பாடி ஐயாவுக்கும் அண்ணே உதயகுமார் அண்ணே அவங்களுக்கும் ஐயா ஜக்கையா ஐயா அவர்களுக்கும் அவங்கள்ட்ட நான் ரொம்ப இதாக கேட்குறது என்னன்னா, எங்கள் வீட்டுக்கார கட்சிக்காண்டி எவ்வளவோ பாடுபட்டிருக்காப்புல. திரும்ப இதை ஒரு மறுபரிசீலனை கொண்டு வந்து இவங்களவே ஆட்சியில் அமைக்கணும்னு சொல்லி கட்சியில் இருக்கணும். கண்டிப்பாக இனியும் நல்ல சிறப்பான ஒரு கட்சியை கொண்டு வருவாங்க ஒரு நம்பிக்கை. வார்டு செயலாளருக்கும் வார்டு உறுப்பினர் அனைவருக்கும் வணக்கம். இது வந்து எதிர்கட்சி சதினாலையும் உட்கட்சி பூசல்னாலையும் இவ்வளோ தூரம் பிரச்சனைகளை கொண்டு வந்துட்டாங்க. எனக்கும் எங்கள் கணவருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இது கட்சி மோகத்தினால இவ்வளோ தூரம் நடந்துட்டு இருக்கு. இது வந்து எடப்பாடி ஐயா அவரும் அண்ணே உதயகுமார் அண்ணே அவங்களும் ஐயா ஜக்கையா ஐயா அவர்களும் இதுக்கு திரும்ப ஒரு மறுபரிசீலனை செய்யணும்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நகர செயலாளரோட மனைவி மகாலட்சுமி பேசுகிறேன். தற்சமயமாக எங்கள் வீட்டுக்காரை பற்றி இல்லாத வதந்திகள் பரவி வருது. அது முற்றிலும் பொய். உட்கட்சி பூசல் மற்றும் எதிர்கட்சி சதினால இவ்வளோ செயல்கள் நடந்துச்சு. இதை மதுரை உதயகுமார் அண்ணனுக்கு வேண்டி கேட்டுக்கிறேன். தம்பி பேர்ல இந்த வரைக்கும் எந்த ஒரு தப்பான கருத்து பிரச்சனை எதுவுமே 27 வார்டு வந்தது கிடையாது. உதவின்ற பேர்ல தான் தம்பி பேர் மேன்மேல் உயர்ந்துக்கு இருக்கு. இது பேர் உயர்தேன்ற பொறுக்காம கூட இருக்கவங்க சேர்ந்த சரியும் எதிர்கட்சி பூசலும் தான். இது முழுக்க காரணம். இதுக்கு மேல மனவேதனையும் என்னோடதை கேட்டு நல்ல ஒரு ஆறுதலான முடிவு சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம். நான் வந்து சின்னமனூர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மாவட்ட தலைவர் பொறுப்பில் இருக்கேன். மேற்கு மாவட்டத்துக்கு இங்கே வந்து சின்னமனூரில் நகர செயலாளர் இருக்க பிச்சைக்கணி தம்பி 8 வருஷமாக எங்கள் கூட ட்ராவல் பண்ணுறாப்புல. 27 வார்டுலையும் இன்ன வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. தம்பி பேரில் எந்த ஒரு ரிமார்க்கும் கிடையாது. இது வந்து கூடயே இருக்கிறவங்க பொறுப்பு ஆசைகளை செய்கிற சதி. அதுதான் நாங்கள் சொல்லுவோம். நான் பிள்ளை மேலே சத்தியம் பண்ணி கூட சொல்லுவேன், தம்பி மேலே பொம்பளை விஷயம் எதுவுமே கிடையாது. இது வந்து சதி பண்ணது. குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணி விட்டுருக்காங்க, கட்சியில் குழப்பத்தை உண்டு பண்ணியிருக்காங்க. இது மேல இடத்துல இருந்து நான் சட்டை அண்ணன்ட்டையும் எடப்பாடி அண்ணன்ட்டையும் மாவட்ட மதுரை அமைச்சர் ஜெயக்குமார் அண்ணன்ட்டு வேண்டி கேட்டுக்கிறேன். தம்பி பேரில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. உதயகுமார் அண்ணன் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். கட்சி எவ்வளவு தூரத்துக்கு உயர்த்திருக்காப்லன்னா
அதுக்கு மேலே வேறு யார் இங்கே வந்து ஒரு நகர செயலாளருடைய மேலே எந்த விதமான தவறும் இல்லை. இந்த தவறுக்கு வந்து எல்லாருமே வந்து கூட்டுச் செய்தி நடந்துருச்சு, இதுக்கு ஒரு தண்ணியில் விளக்கம் கொடுக்கறதுக்காக தேனி மாவட்டத்தோட அதிமுகவோட மாவட்ட மேற்கு மாவட்ட தலைவி அவர்களும் வந்து இதுக்கான விளக்கத்தை கொடுத்து இந்த தம்பி வந்து தவறில்லை, இவர் மேலே வந்து ஒரு புனையப்பட்ட செய்தி இதுன்றதை அவங்களும் வந்து நம்மகிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. அந்த நிகழ்வும் நம்ம தொடர்ந்து கேட்போம். நகர செயலாளர் மீது கொடுத்த புகார்களையும் தன்னிடம் சொல்லிய கருத்துக்களை வந்து நம்பும்படியாக சொல்லி தன்னுடைய குடும்பத்துக்குள்ளே வந்து தேவையில்லாத குழப்பத்தை உண்டு பண்ணிட்டாங்கன்னு சொல்லியும் இப்பொழுது விசாரணையில் தான் தெரிய வருவதாக அவருடைய மனைவி மகாலட்சுமி அவர்கள் வந்து கருத்து தெரிவிக்கிறார்கள். புகாரை வாபஸ் வாங்க தான் தெரிவித்துள்ளார்கள்.